நம்ம புதுசா ஏசி வாங்க போறோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு குழப்பம் இருக்கும். எந்த கம்பெனி ஏசி வாங்கலாம், எது எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேத்துக்கு குழப்பம் இருக்கும். அதுல எந்த ஏசி வாங்கலாம், நம்மளுக்கு எது பெனிஃபிட் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம சொல்லலாம் பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் கம்பெனின்னு சொல்றது பாத்தீங்கன்னா கோ ஜென்ரல், மிட்சுபிசி, தொஷிபா, டைக்கின், இது எல்லா கம்பெனியுமே பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னா இருக்கும். ரெண்டாவது இது ரேட் வைஸுமே மித்த ஏசியை காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கும். அந்த நான் சொன்ன 4 கம்பெனியுமே நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல எந்த ஏசி வாங்கலாம். பொதுவாகவே நம்மளுக்கு ஏசின்னு தெரிஞ்ச எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்னா எல்ஜி தெரியும், சாம்சங் தெரியும், வோல்டாஸ் தெரியும், கேரியர் தெரியும், ப்ளூ ஸ்டார் தெரியும். இது எதனால தெரியும்னா நிறைய கமர்ஷியல் பில்டிங், அதாவது பேங்க்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரியர் போட்டிருப்பாங்க, ப்ளூ ஸ்டார் போட்டிருப்பாங்க, வோல்டாஸ் போட்டிருப்பாங்க. வோல்டாஸ் வந்து டாடா ப்ராடக்ட், அதனால எல்லாத்துக்குமே வோல்டாஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்ஜியுமே தெரியும், சாம்சங்குமே தெரியும். இதுல எது பெஸ்ட் ஆஃப் ஏசின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேரியரு, ப்ளூ ஸ்டாரு, வோல்டாஸு, இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான், நல்லா இருக்கும், ஏசியும் வாங்கலாம். இப்போ எல்ஜி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து எல்ஜி தான் அதிகமாக இருக்கும். நம்ம சர்வீஸ்லேயே நம்ம இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எல்ஜி தான் அதிகமாக பண்ணியிருப்போம். எல்ஜி, வோல்டாஸு, அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டாரு, கேரியர், இது எல்லாமே நல்லா இருக்கும். ப்ராடக்ட் வைஸ் எல்ஜி பார்த்தீங்கன்னா ஏசி இருக்காங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, இது எல்லாத்துலேயுமே எல்ஜி பெட்டரா இருக்கும். எல்ஜி வந்து இப்போ டூயல் இன்வெர்டர் டைப்னு வந்திருக்கு. அதாவது இன்வெர்டர், நான் இன்வெர்டர் ஏசினா என்னன்னு சொல்றேன். நான் இன்வெர்டர்ன்றது இன்டோர் யூனிட், இன்டோர்னா வீட்டுக்குள்ள மாட்டுறது. இன்டோர் யூனிட்ல மட்டும்தான் சர்க்யூட் போர்டு வரும் நான் இன்வெர்டர்ல. இன்வெர்டர் டைப்ல பாத்தீங்கன்னா அவுடோர் யூனிட், நம்ம வெளியே வைக்கிறோம்ல அவுடோர் யூனிட், அதுலயுமே ஒரு சர்க்யூட் போர்டு வரும். அந்த சர்க்யூட் போர்டு என்ன செய்யும்னா நம்ம உள்ள டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் இருக்கு அந்த டெம்பரேச்சருக்கு ஏத்தாப்புல அந்த அவுடோர் யூனிட்டோட கம்பரசர் ஸ்பீடை வந்து குறைச்சிக்கிறோம். ஆம்ஸ் ரேட்டிங் வந்து குறையும். இப்போ நான் 5 ஆம்ஸ் எடுக்குதுன்னா 4 ஆம்ஸ், 5 ஆம்ஸ், 3 ஆம்ஸ்ன்னு குறைச்சிக்கிறோம். ஆனா நான் இன்வெர்டர் டைப்ல பாத்தீங்கன்னா கம்பரசர் ஓடிட்டே இருக்கும், உள்ள டெம்பரேச்சர் ரீச் ஆனோன்னா அவுடோர் கட் ஆஃப் ஆயிரும். நான் இன்வெர்டர் ஏசியில ஒரு ஃபேன் மோட்டர் இருக்கும், ஒரு கம்ப்ரஸர் இருக்கும், கம்ப்ரஸருக்கு ஒரு கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம், அந்த கெப்பாசிட்டர் இருக்கும், கண்டென்சர், கேஸ். இந்த நான் இன்வெர்டர் வந்து கண்டினியூஸா ஓடும் கம்ப்ரஸர், உள்ள டெம்பரேச்சர் ரீச் ஆனால் அவுடோர் யூனிட் கட் ஆஃப் ஆயிரும். இதுதான் நான் இன்வெர்டருக்கு இன்வெர்டர் டைப்புக்கும் பெட்டர் ஒரு டிஃபரன்ஸ். நம்ம எந்த ஏசி வாங்கலாம்னா நிறைய ஏசி இருக்கு. எல்ஜி வந்து என்னோட சாய்ஸா பெட்டர் சாய்ஸாவே சொல்லுவேன். எல்ஜி வந்து பாத்தீங்கன்னா 90% வந்து ரொம்ப ரேரா தான் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இன்வெர்டர்லாம் போட்டிருக்காங்க, இன்வெர்டர்ல வந்து 90% கம்ப்ளைண்ட் வராது. என்ன ஏசி வாங்கினாலுமே நம்ம சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். வருஷத்துக்கு ஒருக்க இல்லாட்டி 2 டைம்ஸ் கண்டிப்பான முறையில நம்ம வந்து சர்வீஸ் வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்ஜியில வந்து டூயல் இன்வெர்டர் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. கரண்ட் கன்சப்ஷனும் வேணும், எனக்கு கரண்ட் பில்லும் குறையணும், ஆனால் ஏசி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்வெர்டர் டைப்பு போகலாம். இன்வெர்டர் டைப்ல வந்து எல்ஜி நல்லா இருக்கு, ப்ளூ ஸ்டாரு, கேரியரு, இது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதனால நம்ம சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து எந்த ஏசிக்குமே சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கம்பல்சரியா தேவை. கொஞ்சம் காசு கூட போட்டு வாங்கணும் அப்படின்னா டைக்கின் வாங்கலாம். டைக்கின், பேனாசோனிக். பேனாசோனிக்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்டா விளம்பரம் இல்லாத கம்பெனி. பேனாசோனிக் ஏசி சூப்பரா இருக்கும். நம்ம மெக்கானிக் சைட்ல இருந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே தெரியும். பேனாசோனிக் ஏசி ப்ராடக்ட் பூராமே நல்ல ப்ராடக்டா போடுவாங்க. பேனாசோனிக் ஏசி வாங்கினா அதுவும் கூலிங் நல்லா இருக்கும். கம்ப்ளைண்ட் வைஸுமே ரொம்ப கம்ப்ளைண்ட் வராது பேனாசோனிக் ஏசி, அது வாங்கலாம். ரெண்டாவது ப்ளூ ஸ்டார் எல்லாத்துக்குமே தெரியும், அதுவும் கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸ்ல நல்லா இருக்கும். அதாவது பெஸ்ட் சாய்ஸ், என்னோட சாய்ஸ் மெக்கானிக் சாய்ஸா நான் என்ன சொல்லுவேன்னா எல்ஜி வந்து வாங்கலாம். எல்ஜியில வந்து சர்வீஸ் வந்து ஆனால் இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரியா வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்டோர் போர்டு, அவுடோர் போர்டு, மோட்டாரு, கம்ப்ரஸர் வந்து இப்போ இன்வெர்டர் டைப் போட்டதுலேருந்து 99% கம்ப்ரஸர் போகாது. இன்கேஸ் போச்சுனாலும் 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, அதனால கம்பெனி கிளைம் பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த போர்டு, அவுடோர் போர்டு, மோட்ரு, இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் போகும் எல்ஜி டைப்ல வந்து. அதனால எல்ஜி வந்து என்னோட டைப்ல நான் சொல்றது பார்த்தீங்கன்னா எல்ஜி வந்து வாங்கலாம். அதாவது நம்ம எல்ஜி மட்டும் சொல்றோம், மித்த ஏசி வந்து ஒர்க் ஆகாது, கூலிங் வராது, லைஃப் இருக்காதானா அப்படி கிடையாது. இப்போ நம்ம வண்டி வாங்குறோம், எல்லா வண்டியிலுமே பெட்ரோல் போட்டா ஓடுது, மைலேஜ் இருக்கும், ஒரு சில வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் கம்மியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன் ஏசியில வந்து எல்லா ஏசியுமே கூலிங் வரும். நம்மளுக்கு எந்த ஏசி பெஸ்ட் அதை சாய்ஸ் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு வேலை. அதான் நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். ஒரு சில கம்பெனி வந்து ரேட்டு கூட இருக்கும், ப்ராடக்ட் கொஞ்சம் இதா இருக்கும். அப்ப இன்னொரு ஏசியில பாத்தீங்கன்னா கரண்ட் பில் கூட வரும்.
இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அடிக்கடி ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்கும், அது மாதிரி இருக்கும். ரெண்டாவது இப்போ வந்து இன்வெர்டர் டைப் வந்துருச்சு. மேக்ஸிமம் இன்வெர்டர் போகிறது நல்லது. வந்து இன்வெர்டர் வந்து போர்டு வேலை பார்க்க முடியாமல் இருந்துச்சு, போர்டு வந்து வேலை பார்க்க முடியாது, புதுசு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுமே ஓரளவு மோஸ்ட்டாக வேலை பார்த்து கொடுக்குற அளவுக்கு மதுரைக்குள்ளேயே ஆள் இருக்காங்க. நம்ம வேலை பார்த்து ரெடி பண்ணி மாட்டிடலாம். அதனால சொல்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் டவுட் இருக்கு, எனக்கு ஏசியை பற்றி டவுட் இருக்கு அப்படின்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்லேயே என்ன ஏசி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. மெக்கானிக் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஏசி பெஸ்ட்டான ஏசி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்க்குற வீடியோஸ் பார்க்குற கஸ்டமர் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.